இல்ல அம்மா இருந்திருந்தா இந்நேரம் நான் நடிச்சுட்டு இருந்திருப்பேன்மா. அவங்களுக்கு நான் நடிக்கணும், அதாவது அவங்களுக்கு அதுதான் ஆசையே. நான் கொஞ்சம் பெரிய லெவல்ல வரணும், அவங்க பேர காப்பாத்தணும் அப்படின்னு. அதுதான் பாவம் அவங்களோட ஆசையே அதுதான். நடிக்க போறோம், ஒரு டான்ஸ் அது மட்டும் தான் எனக்கு தெரியும் தவிர, இது கிளாமரா இருக்கு, நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் இப்படி இருக்குன்னு நான் ஒரு நாள் கூட நினைச்சு பார்த்ததில்ல. இப்ப நீங்க கேட்கும்போது தான் நான் யோசிக்கிறேன். ஏதாவது நம்ம ஷூட்டிங் போற இடத்துல பின்னாடியே பேசுவாங்க. நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் சின்னதா போட்டிருப்போம். ஏன்னா அப்ப அது சொல்லும்போது நிறைய எனக்குள்ள ஹர்ட் ஆயிடுச்சு. ஒண்ணு வந்து அஜித் சாரோட நேசம் படம் நானும் அம்மாவும். அம்மா நல்லா வேற எக்ஸ்பிரஷன்ல கலக்குவாங்க. நான் வேற அங்க நல்லா ஆடணும். டென்ஷனா இருக்கும். சரி எல்லாரும் அம்மா ஜோதிலட்சுமி தான் பாப்பாங்க. ஜோதி மீனாவை பாப்பாங்களான்னு தெரியலையே. எனக்கு ரஜினி சாரோட பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ரஜினி சார்ல இருந்து தனுஷ் சாரோட இப்போ இருக்கிறவங்களோட வளர்ச்சி பார்க்கும்போது பெருமையா இருக்கு. நம்ம கூட இது பண்ண ஒன்னா நாங்க எல்லாம் நடிச்சிருக்கோம். இப்ப இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டா இருக்கனால ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு பெருமையா தான் இருக்கு. பெருமையா இருக்கு. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா 80s 90ஸ்ல ஜோதிலட்சுமி மேம தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டோம். காண கருங்குயிலே சாங் கேட்டாலே எல்லாருக்குமே அப்படி ஒரு வைப் இருக்கும். அவங்களோட டாட்டர் ஜோதி மீனா மேம் அவங்கள தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மேம் வணக்கம். வணக்கம்மா. இப்போ அம்மா வந்து ஒரு பெஸ்ட் கிளாமர் டான்சர்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ உங்க காதுப்பட யாராவது வந்து அம்மாவை ஏதாவது தவறான வார்த்தைகள் பேசியிருக்காங்களா? எனக்கு சின்ன வயசுல எனக்கு தெரியல. நான் அன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிடுவேன். என்ன அதுக்கப்புறம் யாரும் அந்த அளவுக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க. ஒரே ஒரு சாங்க்கு மட்டும் நானே அடம் பண்ணி கூட போனேன் ஓகே, பார்க்கணும்னு ஓகே. சொல்லிட்டு. அது தியாகராஜன் சார் மூவின்னு நினைக்கிறேன். அது ம். பேர் தெரியல எனக்கு. அம்மாவும் ஜெயமாலினி ஆண்டியும் பண்ணியிருப்பாங்க ஒரு ஒண்ணா சாங். ஓகே, ஸோ ஓகே. அது மட்டும் நான் பார்க்கணும்னு அடம் பிடிச்சு போனேன். மத்தபடி நான் ஷூட்டிங்லாம் கூட்டிட்டு போக மாட்டாங்க. ஓகே, ஓகே, ஸோ ஓகே. எனக்கு அந்த அளவுக்கு நான் சின்ன வயசா இருந்தபோது எனக்கு அத பத்தி தெரியல. இ அதுக்கப்புறமும் யாரும் எதுவும் பேசலையே? இருக்கலாம். வெளிய எல்லாரும் தான் பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம எடுத்துக்கூடாது எந்த விஷயத்தையுமே. கண்டிப்பா, கண்டிப்பா. அத நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது நம்ம கேரியர்ல. ம். பேசுறவன் 1008 பேசுவாங்க. நம்ம ஆமா கண்டுக்கூடாது. நம்ம ஏன்னா நம்ம கண்டுக்கூடாது. ஷைன் பண்ண முடியாது. நம்ம ஷைன் பண்ண முடியாது. நம்ம வந்து கரெக்ட், கரெக்ட். மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கணும் எந்த ம், விஷயத்திலுமே. ம். அப்ப சூப்பர், வீக் சூப்பர். ஆயிடக்கூடாது. ஓகே. கரெக்ட் இப்போ தானே? டான்ஸ் பண்ணணும்ன்றது ஓகே. ஏன் வந்து கிளாமர் டான்ஸ் அம்மா மாதிரியே அதே பார்த்து பார்த்து நானும் அந்த மாரி கிளாமர் டான்ஸ் அதே மாரி அதுல கொஞ்சம் ஜிகு ஜிகு ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்க அப்போ. ம், ம். டான்ஸ்லயே இப்ப கொஞ்சம் என்ன சொல்றது ஷைனிங் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும். அப்போ ஓகே. இப்பலாம் அப்படி ட்ரெஸ்ஸ பார்த்து கிடையாது. ஏமாந்துருக்கீங்க ட்ரெஸ் அப்போ. இல்ல ட்ரெஸ் அம்மாவோட டான்ஸ பார்த்துருக்கேன். ஓகே, ஓகே. ட்ரெஸ் மேல ரொம்ப ஒரு இது ஈர்ப்பு. ஈர்ப்பு. ம், அந்த ம். டான்ஸ் மேல ரொம்ப ஈர்ப்பான பேஷன் எனக்கு. ஓகே, ஓகே. இப்போ அப்போ வந்து நடிக்க நெறைய வாய்ப்பு கிடைச்சு மிஸ் பண்ணிட்டீங்க இல்லையா? இப்போ அத நெனச்சு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா, அந்த செட்ல வந்து நெறைய ஆக்ட்ரஸ் இருந்திருப்பாங்க. உங்க கூட கோ ஆக்ட்ரஸ் இருந்திருப்பாங்க, ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ எல்லாருமே வந்து ஒரு லெவலுக்கு போயிருப்பாங்க இல்லையா? கண்டிப்பா. ஸோ இப்போ அத நெனச்சு ஃபீல் பண்றீங்களா? இப்ப என்னன்னா, இப்ப திருப்பியும் என்னோட ஏஜுக்கு திருப்பி அவங்க ரீஎன்ட்ரி குடுக்குறாங்க, நடிக்கிறாங்க. அத பார்த்து தான் எனக்கும், சரி நம்மளும் செய்யலாம் அப்படின்ற ம். ஒரு எண்ணம் வந்தது. ஓகே. எங்க அம்மா இருந்திருந்தா கண்டிப்பா என்ன மோட்டிவேஷன் பண்ணி இந்நேரம் நான் நடிச்சிருப்பேன். ஓகே, ஓகே, ஓகே. எந்நேரம் என்ன கண்டிப்பா நடிக்க வச்சிருப்பாங்க. ம். எனக்கு அந்த ஐடியா இல்ல. ஆனா இப்ப பார்த்து எல்லாத்தையும் சரி நம்மளும் வந்து நடிக்கணும் பண்ணலாம் அப்படின்ற அப்படின்னு ஒரு ஒரு தாட் இது வந்துச்சு. வந்துருச்சு. டான்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலுமே, அந்த காலமா இருக்கட்டும், இந்த காலமா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து படிப்புன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பா. ஏன் வந்து அந்த 10த்தோடயே ஸ்டாப் பண்ணிட்டீங்க? அம்மா வந்து எதுவும் சொல்லலையா? படிப்பு வரலம்மா. ஓகே. ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. கண்டிப்பா, கண்டிப்பா. ஃபெயில் ஆயிட்டே இருந்தா என்ன பண்ண முடியும்? அம்மாவே வேண்டான்ட்டாங்களா? இல்ல நானே ஒரு கட்டத்துல அசிங்கமா இருக்கு. ஸ்கூலுக்கு ம். போறதுக்கு வேணான்ட்டேன். ஓகே, ஓகே, ஓகே. இப்போ நீங்க வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? இந்த சினிமா கேரியருக்குள்ள அம்மா நான் வரேன், டான்ஸ் பண்றேன் அப்படின்னு நான் நீங்க வந்து எப்போ இந்த சொன்னீங்க? 10th அதாவது வந்து இந்த படிப்பு சரியா வரலன்ற ஒரு ம். ஃபிக்ஸ் மைண்ட் ஆயிடுச்சு இல்லையா? சரி. அப்ப டான்ஸ் போயிட்டு கிளாஸ்ல கத்துக்க போனேன். நடிகர் ம். சங்கத்துல கலா மாஸ்டர் கிளாஸ். ஓகே. கலா மாஸ்டர் அக்கா கிளாஸ்ல. ஆ. அங்க தான் நானு டான்ஸ் சேர்ந்தேன். சேர்ந்து ம். அது ஒரு ரெகுலரா ஒரு ஒரு 6, 7 மந்த்ஸ் பண்ணிட்டு இருப்பேன். அப்ப நெறைய ஆஃபர் வந்துச்சு எனக்கு. ஓகே. அதுக்கு முன்னாடி நெறைய தெலுங்குல வந்துச்சு. ஆனா எனக்கு தெலுங்கு பயம் பேசுறதுக்கு தெரியாது ம். எனக்கு. ம். சோ நம்ம லாங்குவேஜா இருந்தா ஈஸியா இருக்குமேன்னு நெனச்சேன் எதா இருந்தாலும். உங்களுக்கு எப்போ மேம் தோணுச்சு? இந்த கிளாமரா நம்ம பண்ண வேண்டாம். ஒரு நல்ல கேரக்டர் பண்ணலாம் அப்படின்னு எப்போ தோணுச்சு? அப்படி எனக்கு தோணவே இல்லம்மா. எனக்கு தானா அப்படி ஒரு கேரக்டர் வந்துச்சு. ஓ! அப்ப பண்ணோன்னு. நீங்களா வந்து இந்த கிளாமர் நானா வந்து வேண்டான்னு டிசைட் கிளாமர் பண்ணல. வேணாம்லாம் டிசைட் பண்ணவே இல்ல. ஓகே, ஓகே, ஓகே. எனக்கு அப்படி தெரியவே இல்ல அது ஒரு கிளாமர்ன்னு. ஓகே, ஓகே, எனக்கு ஓகே. அப்படி நான் நெனைக்கவே எனக்கு
ஒரு நம்ம என்ன சொல்றது, ஒரு நடிக்க போறோம், ஒரு டான்ஸ் அது ம், மட்டும் தான் எனக்கு தெரியும் தவிர, இது கிளாமரா இருக்கு, நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் இப்படி இருக்குன்னு நான் ஒரு நாள் கூட நினைச்சு பார்த்ததில்ல. ஓகே, 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 எனக்கு அது ஓகே, மாதிரி தோணல. ஒருவேளை ஓகே, ஏன்னு தெரியல எனக்கு. ஓகே. இப்ப ஆ. நீங்க கேட்கும்போது தான் நான் யோசிக்கிறேன். ஓகே, ஓகே. சூப்பர். அதுக்கப்புறமா வந்து ஓகே. நல்ல ரோல்லாம் வந்து அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்கா வந்ததா உங்களுக்கு? அதுக்கப்புறம் வந்துச்சு ரோல்ஸ். அ முல்லுத்தெளித்தா தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த ரோல். அப்பதான் எனக்கு ஐடியாவே வந்தது. ஓகே, ஓகே. சுந்தர் சி சாரோட ஆஃபீஸ்ல இருந்து கேட்கும்போது, கேரக்டர் இருக்கு நீங்க தான் பண்ணணும் அப்படின்னோது, சரி நம்ம பண்ணலாமே கேரக்டர் அப்படின்னு எனக்கும் தோணுச்சு. சரி அது என்னமோ நான் ஒத்துக்கிட்டேன். அது என்னமோ தெரியும் ஏன்னா என்னோட லக் ஃபர்ஸ்ட் போல வந்து இருக்கு. நடிக்க வேண்டான்னு டிசைட் பண்ணிட்டீங்கல்ல. ஆமா. ஸோ திடீர்னு வந்து டான்ஸ் வேண்டாம் நடிக்கலான்னு ஏன் தோணுதுன்னு கேட்கிறேன். அது ஆக்சுவலா இன்னொரு ஒரு காரணம் என்னன்னா, நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் திருப்பி நான் டான்ஸ் ஆடினா நல்லா இருக்குமான்னு வேற எனக்கு ஒரு மைண்ட்குள்ள ஒரு இது இருந்துச்சு. ம், ம். பண்ணாலும் எங்க ஹஸ்பண்ட் ஒண்ணும் சொல்லியிருக்க மாட்டாரு. ஸோ அது இன்னொரு விஷயம். இருந்தாலும் எனக்கு கேரக்டர்ஸ் வந்தோனே அது எனக்கு உள்ள தெளித்தா என்னமோ அது என்னோட லக்ன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் நெறைய கேரக்டர் ரோல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து அந்த காலகட்டத்தில வந்து உங்களுக்கு நடிக்க வாய்ப்பு வந்தது இல்லையா? அப்ப வந்து நீ டான்ஸ் ஆடக்கூடாது, நடிக்க மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? அம்மா சொன்னா கண்டிப்பா கேட்டிருப்பேன். கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. கண்டிப்பா கேட்டிருப்பேன். இப்போ வந்து அம்மா மேல கோபம் ஏதாவது வருதா? இல்லம்மா. ஒருவேள அம்மா வந்து அப்ப சொல்லியிருக்கலாமோ இல்ல, இல்ல. டான்ஸ் அம்மாலாம் பண்ணாம. எவ்வளவோ சொன்னாங்க. நீ என்ன ஹீரோயினா பண்ணும்போது நீ ஹீரோயினா பண்ணணும்னு. தெலுங்கு ம். படத்துல 3 படத்துல ஹீரோயினா வந்துச்சு. ஓ! அது என்னமோ சூப்பர், நான் சூப்பர். தான் வேணான்னு சொல்ல. என் மேல தான் கோவமா இருக்கு. அம்மா மேல இல்ல. அவங்க நல்லது தான் சொன்னாங்க. நான் தான் கேட்கல. ஓகே, ஓகே, ஓகே. அப்படியே ஒரு நல்ல ரோல்லாம் வரும்போதே நீங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சினிமாவ விட்டே அப்படியே அப்ஸ்டாண்டிங் ஆயிட்டீங்க. என்ன ரீசன் மேம்? அ ஏன்னா ரோல்ஸ் பண்ணேன். நெறைய படம் பண்ணேன் நானு. கல்யாணத்துக்கு ஆஃப்டர் அப்புறமும் ரோல்ஸ் மேரேஜ். ஆஃப்டர் மேரேஜ் பண்ணேன். ஓகே. கிட்டத்தட்ட இப்போ 25 வருடங்கள் கடந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். நீங்க ஆ சினிமாவ விட்டு விலகி இல்லையா? ஆயிடுச்சு. நடுவுல மட்டும் அழகான நாட்கள்னு ஒரு படம் பண்ணேன் நடுவுல. ஓகே, ஓகே, ஓகே. 2020 அது என்ன 2000னா என்னன்றது ஞாபகம் இல்ல. எனக்கு அது ஞாபகம் இல்ல. ஓகே, ஓகே. அது மட்டும் ஒண்ணு பண்ணேன். அப்ப ஓகே. சனுக்கு வந்து 2 வயசு. ம், ம், சரி ம். அது சுந்தர் சி அவங்க ஆபீஸ்ல இருந்து கேட்டாரு. சுந்தர் சி ம். சார் கேட்டதுனால அது எனக்கு இது ஓகே. பண்ண முடியல. அதனால அது ஓகே, ஓகே. மட்டும் பண்ணேன். ஏன்னா அதுக்கப்புறம் குழந்தைய என்னால இது பண்ணணும் இல்லையா? அவன விட்டுட்டு ம். போக முடியாது. ம், சோ ம். அவனையும் அங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எடுத்துட்டு போய் ம். சமாளிச்சு பண்ணேன் நானு. இப்போ ரஜினி சாருக்கு ரம்யா கிருஷ்ணன் மேம் ஒரு டயலாக் சொல்லுவாங்க தெரியுமா? உனக்கு வயசானாலும் வயசானாலும் உனக்கு அழகு ஸ்டைலு குறையலன்ற கண்டிப்பா. மாதிரி அம்மாவுமே எப்படின்னா, அந்த கானா கருங்கையிலே சாங் பண்ணும்போது, அம்மாவுக்கு ஒரு 70 இருக்குமா ஏஜ்? ஆமாக்கா. ம். 65 60. அந்த மாரி இருக்கும். 60ன்றதே வந்து பெரிய பெரிய விஷயம். விஷயம். அந்த டைம்ல ஆடுறதுன்றது வந்து இம்பாசிபிளான ஒரு கண்டிப்பா, விஷயம்ன்றப்போ, கண்டிப்பா. அவ்ளோ ஒரு எனர்ஜியோட கண்டிப்பா. பண்ணியிருப்பாங்க அம்மா இல்லையா? நல்லா ஆமா. அவங்க ஆ, எப்பவுமே எனர்ஜெட்டிக் தான் ஆமா. ஆல்வேஸ். அப்படி இருக்கும்போது உங்களால ஏன் வந்து அப்படி பண்ண இல்ல முடியல? என்னோட சிச்சுவேஷன் வேற, அவங்க சிச்சுவேஷன் வேற. என்ன ம். பாத்துக்க நெறைய பேர் எனக்கு ஆள் இருந்தாங்க. சோ அது ஓகே, ஓகே. அவங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு. அப்பா என்ன பாத்துப்பாங்க. ம், அந்த ம். மாரி எனக்கு வந்து என் பையன நான் தான் வந்து ஏன்னா டாக்டர் எங்க ஹஸ்பண்ட் ரொம்ப பிஸி. ஓகே, ஓகே, ஓகே. சோ வந்து அம்மா தனிப்பட்ட முறையில பிஸி. ம். அதனால நான் மட்டும் தான் பையன ஃபோக்கஸ் பண்ணி ஸ்கூலுக்கு கொண்டு போணும், வரணும். ஏன்னா நான் வந்து ஸ்கூலுக்குலாம் தனியா போயிருக்கேன். அப்பா இறக்கி விட்டு வந்துருவாரு. ஸோ, அம்மா நெறைய பிஸியா இருந்தனால எனக்கு அந்த கேர் கிடைக்கல. ம், ஸோ, ம். எனக்கு அந்த பையனுக்கு அது கிடைக்கணும். அதனால சொல்லி நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே கிடைக்காத அந்த ஆ ஏன்னா இருந்துச்சு. நான் ஸ்கூல்ல ஃபோக்கஸ் பண்ணணும். என்ன நடக்குது? எதுவுமே எங்க அம்மா எனக்கு பார்த்துக்கிட்டது கிடையாது. ஓகே, ஓகே. தப்பா சொல்லக்கூடாது. அவங்க இல்ல பிஸியா புரியுது, இருந்தாங்க. புரியுது. ம். ஸோ, எனக்கு அது வேணும். அதனால தான் நான் அத அப்படியே இது பண்ணிட்டேன். ஆ எவ்ளோ உங்களுக்கான அந்த டைம் எவ்ளோ நாள் நீங்க அந்த சினிமா லைஃப்ல இருந்திருப்பீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் கிட்டத்தட்ட தாம்மா இருந்திருப்பேன். 1 இயர் நான் ஒரு அவ்வளோதான். 35, 40 மூவிஸ் பண்ணியிருக்கேன். வாவ்! சூப்பர் 1 இயர்க்குள்ள. பண்ணியிருக்கேன். ஓக் ஆ தெலுங்குல ஒரு 4, 5 படம், கன்னடா, மலையாளம், ம், ம். ஹிந்தில உதான்னு சொல்லிட்டு, அது ஓகே, இல்லாம ஓகே, இன்னொரு ஓகே. படம் பேர் எனக்கு தெரியல. ம், ம். அதுவும் டான்ஸ் தான். சூப்பர், சூப்பர். ச எல்லாமே பாடல்கள். எல்லாமே பண்ணியிருக்கேன். ம். நெறைய முன்னணி நடிகர்கள் கூடலாம் நடிச்சிருக்கீங்கல்ல. விஜய் சாரா இருக்கட்டும், அஜித் சாரா இருக்கட்டும், நெறைய பேர் கூட நீங்க வந்து டான்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ, அப்ப வந்து அவங்கள பார்த்ததுக்கும், இப்ப பார்க்கறதுக்கும் எவ்ளோ வித்தியாசம் இருக்கு மேம்? அவங்க வளர்ச்சி இப்ப ரொம்ப இதாயிடுச்சு. ஆ. ஆனா அப்பயும் அவங்களுக்குள்ள ஒரு ஸ்பார்க் இருந்தது. ஓகே, ஆ ஓகே. எனக்கு கண்டிப்பா இவங்கலாம் நல்லா இதா இருப்பாங்க. ஏன்னா, அ அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் அது ஒரு ஆமா. புது பீரியட் ஆமா தான். நாங்க எல்லாமே புது ஆ. பீரியட்ல தான் இருந்தோம். ஓகே, ஓகே. சோ, அதனால இப்போ வளர்ச்சிய பார்க்கும்போது பெருமையா இருக்கு. ஓகே, நம்ம கூட ஓகே. இது பண்ண ஒண்ணா நாங்கலாம் நடிச்சிருக்கோம். இப்ப ம். இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டா இருக்கனால ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. பெருமையா தான் இருக்குது பெருமையா இல்லையா? இருக்கு. இல்ல இப்போ வந்து அவங்க கிட்ட ஈஸியா அணுக முடியும், பேச முடியும், பார்க்க முடியும் அப்படின்னு பேசலாம். நினைக்கிறீங்க. நான் எதுவுமே ட்ரை பண்ணலங்க. பேசலாம் கண்டிப்பா. கண்டிப்பா பேசலாம். கண்டிப்பா ஆனா நீங்க பேசலாம். எதுவும் ட்ரை பண்ணல. ஆமா அதுக்கப்புறமா ட்ரை பண்ணல. பார்த்தீங்களா? அவங்க யாரையாவது பார்க்கறதுக்கான நான் வாய்ப்பு ஏதாவது இருந்தது. ஒரு ஃபங்ஷன்ஸ்ல மீட் பண்ணி ஹேண்ட் ஷேக் குடுப்பேன் அவ்வளோதான். அந்த அளவுக்கு அப்படியா? நான் எனக்கு சினிமா மோட்டிவேஷன் இல்லல்ல. இருந்திருந்தா நான் கண்டிப்பா எல்லார் கூடயும் பேசியிருப்பேன். கண்டிப்பா, அந்த இதே கண்டிப்பா. வேண்டாம் நான் வந்துட்டேன். ஸோ எனக்கு அது சுத்தமா இது இல்ல. இது இல்ல. ஓகே. சினிமால இருந்திருக்கீங்க. இவ்ளோ ஒரு 1 வருட காலமா இருந்திருக்கீங்க. அம்மாவுக்கு வந்து நெறைய அங்கீகாரங்கள் கிடைச்சிருக்கும் கண்டிப்பா. அந்த மாதிரி உங்களுக்கும் வந்து சினிமா வந்து சரியான அங்கீகாரம் குடுத்ததுன்னு நினைக்கிறீங்களா?
கண்டிப்பா. மரியாதை எல்லாமே இருந்ததுங்க. எனக்கு வந்து ஓகே, ஒரு ஓகே. லக்கு தான் ஆக்சுவலா. ஓகே, நெறைய ஓகே. பேர் படம் வாய்ப்புக்காக போவாங்க. எனக்கு வாய்ப்பு தேடி வாய்ப்பு வந்துச்சு வந்தும் எனக்கு. நீங்க மிஸ் தேடி பண்ணிட்டீங்க இல்லையா? வந்துச்சு. ம், நான் ம். எதுக்குமே ட்ரை பண்ணல. எனக்கா வந்த படத்த தான் நான் பண்ணியிருக்கேன். ஓகே, நானா ஓகே. எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த படம் குடுங்க. எதுவுமே எனக்கு கிடையாது. இதுவரைக்கும் எனக்கு கிடையாது கேட்டது எதுவுமே. கிடையாது. எல்லா வாய்ப்பும் எனக்கே தான் வரும். ஓகே. நானா தான் வேணான்னு சொல்லுவேன். அது இப்ப ஓகே. தான் தெரியுது. எதனால? அம்மாவோட பின்புலம் இருந்ததுனாலயா? இருக்கலாம் மேபி அப்படியும் இருக்கலாம். ஓகே, ஓகே. இருக்கலாம். ஏன்னா சூப்பர். அம்மா இல்லாம நான் இல்ல இல்லையா? ம், ம். அப்படியும் இருக்கலாம். உங்களுடைய அந்த டான்ஸ பாராட்டியோ, இல்ல உங்களோட நடிப்பு திறமைய பாராட்டியோ, அவார்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நெறைய குடுத்துருக்காங்களா? வாங்கியிருக்கேன்மா. சூப்பர், சூப்பர். நெறைய ஃபர்ஸ்ட்டு வாங்கியிருக்கேன். உங்களுக்கான அந்த அஜந்தா அவார்ட் நெனைக்கிறேன்மா. ஓகே, ஓகே, ஓகே. சூப்பர். ஒரு டான்ஸுக்கு தான் நெறைய வாங்கியிருக்கேன். டான்ஸ் தான். நெறைய வாங்கியிருக்கேன். சூப்பர், சூப்பர். அதாவது எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் என்ன அப்டின்னா, நம்ம ஷைன் பண்ணி நம்ம ஒரு அவார்ட் வாங்கும்போது, அது ஒரு மாதிரி ஃபீல் கிரேட்டா இருக்கும்ல. கண்டிப்பா. உங்களுக்கு எப்படி இருந்தது? அது அம்மா அத எனக்கு பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணாங்க? அம்மா கண்டிப்பா பெருமைப்பட்டிருப்பாங்க. ம், ம். அவங்களுக்கு என்னன்னா, நான் சினிமா விட்டு விலகி வந்தது அவங்களுக்கு இஷ்டம் இல்ல. நான் இன்னும் ம். பண்ணியிருக்கலாம்னு விருப்பப்பட்டாங்க. ஓகே, அது ஓகே. அவங்க தான் சொன்னேன். அவங்க சிச்சுவேஷன் வேற, என் சிச்சுவேஷன் வேற. ம், ஸோ அதனால தான். இல்லன்னா கூட நான் என் சிச்சுவேஷன் கொஞ்சம் சரியா இருந்ததுன்னா நான் பண்ணியிருப்பேன். ஆனா ம். எனக்கு பையன் ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு அப்போ. ஓகே, ஓகே, ஓகே. ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் அதுதான் எனக்கு பேலன்ஸ்ல தெரிஞ்சுச்சு. எனக்கு அந்த அளவுக்கு ஓகே. இதா இல்ல. இப்ப நெறைய மூவிஸ் வருது. ம், நெறைய ம். தெலுங்கு மூவிஸ் நெறைய கேட்கறாங்க. மலையாளம் கூட கேட்டிருந்தாங்க நேத்து. ஓகே, ஓகே. ஆனா எனக்கு ஏத்த மாரி கேரக்டர்ஸ் நானு கொஞ்சம் பாக்குறேன். அம்மா செலக்ட் மாரி. பண்ணி ஆமா. பண்ணலாம் செலக்ட் அப்படின்னு. பண்ணி பண்ணணும். ம். சும்மா எடுத்தோனே ரீஎன்ட்ரி எதுவும் ரீஎன்ட்ரி கரெக்ட்டா குடுக்குறோனே ஏதோ குடுக்கணும். ஒண்ணுல போய் ஆ பண்ணிட்டு வரக்கூடாது. அதே ம். மாரி கேரக்டரும் கரெக்ட்டா இருக்கணும். ஹோம்லி டைப்பா இருக்கணும். ஒரு ஓகே, ஓகே. ஹீரோக்கு அம்மா. எகைன் கிளாமர்லாம் இல்லங்க. அதெல்லாம் இல்ல. வேண்டாம். அதெல்லாம் எனக்கு வாய்ப்பு இல்ல. இல்ல பிகாஸ் வந்து அப்போலாம் வந்து கிளாமராவே பண்ணிட்டீங்க. ஷகிலா மேம்லாம் இப்ப எடுத்தாலுமே, அதே மாதிரி பண்ணாலுமே, ஓகே நான் பண்றேன் அப்படிதான் ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பா. ஸோ அதான் நீங்களும் அந்த மாதிரியே இப்போ மறுபடியும் கிளாமர் ரோலே இல்ல பண்ணலாம். கிளாமர் ரோல்ஸ் பண்ண மாட்டேன்மா. வேண்டாம். அதான் நான் நெறைய வருது. நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஓ! ஓகே. ஆ அந்த கிளா மாதிரி ரோல் இப்போ வருதா உங்களுக்கு வந்திருக்கு. குடுக்குறாங்க? தெலுங்குல வந்திருக்கு. ஓகே, ஓகே, ஓகே. பட் ரோல்ஸ் கேரக்டர்ஸ். சாங் ம், கிடையாது. சாங் ம். அதோட சேர்ந்து வரும் கேரக்டரோட. எனக்கு அதுல இது இல்ல. இப்போதைக்கு இல்ல. ஓகே, அம்மா ஓகே. சரண்யா மேம் இருக்காங்கல்ல, அவங்கள மாரி ஆமா. தான் எனக்கு பிடிக்கும். அவங்கள தான் நான் அட்மையர் பண்ணுவேன் நெறைய. ஓகே, ஓகே. அந்த மாரி ரோல்ஸ் தான் ம். எனக்கு வேணும். சூப்பர், சூப்பர். கவுண்டமணி சார் கூடலாம் நீங்க ஆமாண்ணே. பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஆமா, ஸோ ஆமா. கவுண்டமணி சார் கூட பண்ணாலே ஒரு ஜாலியா தனியா தான் இருக்கும். ஜாலியா செட்டே இருக்கும். ஜாலியா தான் இருக்கும். ஓகே, ஓகே. அப்படி உங்களுக்கு வந்து மறக்க முடியாத தருணம்னா எத சொல்லுவீங்க? எல்லாமே காமெடியா தான். சுந்தர் சி சாரோட டீம் தான் ரொம்ப ஜாலியா இருக்கும். ரொம்ப பிடிச்ச ஆமா. விஷயம். ரொம்ப பிடிச்ச விஷயம். இப்ப திரும்ப என்ட்ரி குடுக்குறீங்கன்னா, சுந்தர் சி சார் வந்து உங்களுக்கு கண்டி வாய்ப்பு குடுப்பாங்களா? கண்டிப்பா குடுப்பாங்க. ஓகே. எனக்கு ஏத்த மாரி கேரக்டர்ஸ் இருந்தா கண்டிப்பா குடுப்பாங்க. கிளாமர் ஆனா அப்படியே கண்டிப்பா வேண்டான்னு பண்ணுவேன். விட்டுட்டு ஃபேமிலிக்குள்ள போவோம். ஆமா, ஆமா, ஆமா. சூப்பர், எனக்கு சூப்பர். அதாங்க செட் ஆகும் வேற. கண்டிப்பா. இது வந்து உங்களுடைய தனிப்பட்ட முடிவு தானா? இல்ல என்னோட தனிப்பட்ட சார், முடிவு. ஹஸ்பண்ட் இல்ல எங்க வீட்ல யாருமே என்ன எதுவுமே சினிமா சொல்ல பத்தி மாட்டாங்க. எதுவுமே பேச மாட்டாங்க. எதுவுமே ஓகே சொல்ல தான். மாட்டாங்க. நடிக்கிறதுனால ஓகே தான். ஆமா. நான் நடிக்க அப்ஜெக்ஷன்லாம் வேணா கிடையாது. நடிக்க வேணாம். நடிக்கணும் நடி அந்த மாரி தான். அப்படியா? அப்ஜெக்ஷன்லாம் ஆமா. கிடையவே கிடையாது. அப்ஜெக்ஷன்லாம் இல்ல. என்னோட சுதந்திரம் தான். சூப்பர், நான் சூப்பர். தான் அது வேணான்னு விட்டுட்டேன். ஓகே, ஓகே. தனிப்பட்ட முடிவு யாருமே தனிப்பட்ட தலையிடல. முடிவு. ஆமா. சூப்பர், சூப்பர். 90ஸ்ல வந்து இந்த டான்ஸ், கிளாமர் டான்ஸ்ல எல்லாம் பீக்ல இருந்தீங்கன்னு சொல்லலாம். ஆ அதுக்கப்புறமா வந்து கேரக்டர் ரோல் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சும் வேண்டான்ட்டீங்கல்ல. இப்போ பண்ண வந்து கேரக்டர் ரோல்கள ரொம்ப மேரேஜ்க்கு அப்புறம் கேரக்டர் மேரேஜுக்கு ரோல் அப்புறம் பண்ண ரொம்ப ஒரு கம்மி. 5, 6 மூவிஸ் பண்ணியிருப்பேன். வெரி லோ. வெரி லோ. ஆ அதுக்கப்புறம் அப்படியே கம்மி பண்ணிக்கிட்டேன். ஃபேமிலிக்குள்ள ஆ வந்துட்டதுனால சரி. கம்மி எனக்கு பண்ணிட்டீங்க. அந்த டைம் போய் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. என்னால இங்க அவரு கூடயும் இருக்கணும். அவரும் டாக்டர். ஸோ அவரு ம், பிஸியா இருப்பாரு. ம். ஸோ அவரு வீட்டுக்கு வந்தா நான் இல்லன்னா அவருக்கு கடுப்பாயிடும் இல்லையா? ஓகே, ஓகே, ஸோ ஓகே. அதனால நான் பண்ணல. இப்போ அத நெனச்சு ஃபீல் பண்றீங்களா? தப்பு ஆ பண்ணிட்டோமோ! இல்ல ஃபீல் ரொம்ப இடைவெளி பண்றேன். விட்டுட்டோமோ! சொல்லிட்டு. அம்மா சொல்லும்போது அப்பயே பண்ணியிருக்கலாமேன்னு கொஞ்சம் யோசனையா இருந்துச்சு. ஓகே, ஓகே, ஓகே. பண்ணியிருக்கலாம். இப்போ நினைக்கும்போது இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். அம்மா என்னைக்காவது நெனச்சாங்க நான் அம்மா பேர வாங்கணும்னு. அதுமா பாவம் நான் ரொம்ப விட்டுட்டேன். அது செய்யல என்னைக்காவது நானு. நெனச்சிருக்கீங்களா? தப்பு பண்ணிட்டோமோ! தப்பு பண்ணிட்டோமான்னு நெனைக்கல. ம். அம்மா சொல்லிக்கும் நம்ம கேட்காம போயிட்டோமோ! இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாமா? ம், ம். வெயிட் பண்ணிட்டு செஞ்சிருக்கலாமா? ஏன்னா அப்படின்னு அப்போ யோசிச்சேன். ஆனா வந்து ஃபேமிலி லைஃப் எனக்கு ரொம்ப பெட்டரா இருக்கு. ஓகே, ஸோ ஓகே. அதனால இது தெரியல. உங்களோட சன் வந்து எப்டி? உங்களுக்கு சப்போர்ட் தான் பண்றாங்களா? ஆ பார்த்துருக்காங்களா? நீங்க பண்ண பாடல்களா அப்ப நான் இருக்கட்டும். சின்ன வயசு அப்ப பண்ணதில்ல. இப்பலாம் இன்னும் புது படங்கள தானே பார்ப்பாங்க எல்லாம். பார்த்துருக்காங்க, ஓகே, பார்த்துருக்காங்க. ஓகே, கமெண்ட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. அப்ப பார்த்துருக்காங்க. ஓகே. எதுவுமே கமெண்ட் இல்ல, இல்ல. பண்ணதில்லையா? அப்ப அவர் சின்ன வயசா இல்ல இருந்திருப்பார்ல. இப்போ கேட்கிறேன். இப்போ வந்து பார்த்துருப்பாங்கல்ல, ஓ! எங்க அம்மா இப்ப வந்து என் ஒரு இன்டர்வியூ தான் ஆக்டர். பார்க்குறாங்க. ஓகே. டான்ஸ்லாம் பார்த்ததே இல்லையா? டான்ஸ் ஏதாவது பார்த்துருப்பாங்க. ஏதோ ஒரு 2 படம் பார்த்துருப்பாங்க. ம், அது நான் ம். அந்த அளவுக்கு எனக்கு தெரியல அது. ஞாபகம் இல்ல. ஓகே, ஓகே, ஓகே. அந்த அளவுக்கு அவர சினிமா லைனுக்கு பார்க்குற மாரி நாங்க கொண்டு போல. ஓகே, ஓகே, ஓகே. இல்ல சோ உங்க பையன் வந்து ஸ்கூல்லாம் போவாரு இல்லையா? ஸோ அப்ப வந்து நெறைய பேரு மம்மி இந்த மாரி கேட்பாங்க அங்க இருக்கிறவங்கலாம். ஓகே, ஓகே, ஓகே.
ஆமாமான்னு சொல்லிட்டு அவர் போயிடுவாரு. அது அவர கேட்டா தான் தெரியும். உங்ககிட்ட வந்து ஷேர்லாம் பண்ண மாட்டாங்களா? அத பத்தி எதுவுமே நாங்க பேசிக்கல. ஓகே, ஓகே, ஓகே. கேக்குறாங்க. இப்ப வெளிய போனா கூட இப்ப ஃபோட்டோ எடுக்க வருவாங்க. ம். அதெல்லாம் பாக்குறாங்கல்ல. அவ்வளவுதான். ஓகே, அதுக்கப்புறம் அத ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிக்கல. ஓகே. இப்ப திரும்ப வந்து நான் வந்து ரீஎன்ட்ரி குடுக்குறேன். படம் நடிக்க போறேன்னு சொல்றீங்க. யாரு கூட சேர்ந்து நடிக்கணும்? யாரு கூட சேர்ந்து வொர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை? அப்படி என்ன மாட்டி விடுறீங்களா? இல்ல இல்ல வாய்ப்பு எல்லார் கூடயும் கேளு. எல்லார் கூடயும். எல்லாரோடும். இப்படி தப்பிக்க கூடாது. எல்லாரோடையும் பண்ணணுங்க. ஓகே. எல்லாரோடையும் பண்ணணும் அம் ஓகே. ஆ பட் நீங்க வந்து சர்டன் பீரியட் இருக்குல்ல. கொஞ்ச நாள் எனக்கு ரஜினி சாரோட பண்ணணும்னு ரொம்ப ஆசை. சூப்பர், சூப்பர். எனக்கு அது ஒரு ரஜினி இதா சார் பார்த்துட்டு இருந்துச்சு. இருப்பாங்க. எல்லாரும் கூடயும் அவரு மட்டும் இல்ல, எல்லார் கூடயும் நடிக்கணும்னு ஆசை. ரஜினி சார்ல இருந்து தனுஷ் சாரோட இப்ப இருக்கிறவங்களோட இல்ல கூட. நம்ம யோசிச்சிருப்போம்ல. அப்ப நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இப்ப திரும்ப ரீஎன்ட்ரி குடுக்கும்போது இவங்க கூட பண்ணா நல்லா இருக்கும். அப்படின்னு ஒரு தாட் வரும் இல்லையா? அது இல்லங்க. காமன் இப்ப நான் எல்லாருக்கும். மாட்டிக்க விரும்பலங்க. இல்ல அப்படி தோணி இருக்கா? அதுவா நமக்கு தோணியிருக்கலாம். தோணியிருக்கலாம். ஒரே இருக்கலாம். நீங்களும் அம்மாவும் சேர்ந்து ஒரு பாட்டு பண்ணியிருக்கீங்கல்ல? நாங்க 2 பாட்டோ, 3 பாட்டோ 3 பண்ணியிருக்கோம்மா. பாட்டா ஒண்ணு வந்து பண்ணியிருக்கீங்க. வாய்மை வெல்லும்னு சொல்லிட்டு, ஆ. பார்த்திபன் சார் படம். ஓகே, ஓகே, ஓகே. ஒண்ணு வந்து அஜித் சாரோட நேசம் படம். நானும் ம். அம்மாவும். ம். எப்படி இருந்துச்சு அம்மா கூட டான்ஸ் போட்டியா பண்ணும்போது? தான் இருந்தது. அம்மா அப்படியா? நல்லா வேற எக்ஸ்பிரஷன்ல கலக்குவாங்க. நான் வேற அங்க நல்லா ஆடணும். ஆ, ஆ. டென்ஷனா இருக்கும். அம்மா கூட பண்ணும்போதே டென்ஷனா? ஆமா. அவங்க நல்ல டான்ஸர்மா. நம்ம அது ம். கொடுத்து அந்த ஃப்ரேம்ல நம்மளும் கொஞ்சமாவது தெரியும். ஈடு எல்லாரும் அம்மா குடுக்கணும். ஜோதிலட்சுமிய தான் பார்ப்பாங்க. ஜோதி மீனாவ பார்ப்பாங்களான்னு ம், தெரியலையே! ம், ம். ஓகே. சோ அதெல்லாம் இருந்துச்சு. எப்படி டஃப் குடுத்து டஃப் பண்ணியாச்சு. குடுத்து. சூப்பர், சூப்பர். அம்மா கூட அம்மா டான்ஸ் அங்க பண்ணி போயிட்டா வந்து பொண்ணு அம்மாலாம் கிடையாது. அம்மா வேற ஓகே. மாரி மாறிடுவாங்க. ஓ! அ டான்ஸ் தான் அப்படி ஃபர்ஸ்ட்டு. டான்ஸ் அப்படி பார்த்துட்டு அப்படி போயிடுவாங்க. சீனியர் சீனியர்ன்ற கெத்து. ஆமா. அப்படிலாம் காமிச்சிருக்காங்களா? அதெல்லாம் காமிப்பாங்க. அப்படி பார்ப்பாங்க. ஆனா என்ன கண்டுக்கவே மாட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தா தான் கண்டுப்பாங்க. ஆ. ஓகே. இப்ப அம்மா கூட டான்ஸ் நெறைய பண்ணியிருக்கீங்க இல்லையா? என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஓகே அம்மா கூட சேர்ந்து ஏதாவது ஒரு மூவி பண்ணியிருக்கலாமோ? பண்ணிருக்கலாம். இப்ப இருந்திருந்தா கண்டிப்பா பண்ணிருக்கலாம். ரோல்ஸ் பண்ணிருக்கலாம். ம். கண்டிப்பா. அம்மாவ ரொம்ப மிஸ் பண்றீங்க ஆமா. இல்லையா? அம்மா ரொம்ப மிஸ் ம். பண்றேன். ஒரு மூவி பண்ணியிருந்தா கூட அந்த இது பார்க்கும்போது இப்பவும் உங்களுக்கு ஒரு ஃபீல் கண்டிப்பா. இருந்திருக்கும். இல்ல அம்மா இருந்திருந்தா இந்நேரம் நான் நடிச்சுட்டு இருந்திருப்பேன்மா. திருப்பி ஓகே, ரீஎன்ட்ரி ஓகே. முன்னாடியே குடுத்துட்டுருப்பேன். ஓகே, ஓகே. அவங்களுக்கு நான் நடிக்கணும். அதாவது அவங்களுக்கு அதுதான் ஆசையே. ஓகே, ஓகே, நான் ஓகே. கொஞ்சம் பெரிய லெவல்ல வரணும். அவங்க பேர காப்பாத்தணும் அப்படின்னு. ம். அதுதான் பாவம். அவங்களோட ஆசையே அதுதான். ஓகே, ஓகே. ம். இப்ப அம்மா இருக்கு ஃபில் பண்ணிடலாம். 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 கண்டிப்பா. ரீஎன்ட்ரி வந்து மாஸா இருக்கட்டும். ஆமா. மாசா இருக்கட்டும். மேம் இப்போ வந்து சினிமா அப்படின்னாலே எல்லாருடைய வியூவும் எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும். அதுவும் பொண்ணுங்கள பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கணும் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எங்க போனாலுமே வந்து சினிமாவா? இல்ல அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கும். ஸோ நீ வந்து சினிமாக்கு போகாத அப்படின்னு நெறைய பெண்களோட ஆசைகள வந்து வீட்லயே வந்து தடுத்து மூட்டை கட்டி அது வச்சுருவாங்க இல்லையா? மீடியா அதிகமா ஆனதுனால தான்மா இப்படி இப்படி இருக்குன்னு நான் நான் நினைக்கிறேன். அப்போ வந்து அந்த 90ஸ் பீரியட்லலாம் அந்த அதெல்லாம் அந்த மாதிரியான மாரி இல்ல. என்ன பிரச்சனைகள் பொறுத்தவரைக்கும் எனக்கு அந்த மாரி எதுவும் கிடையாது. எங்க அம்மா டெரரா வருவாங்க ஷூட்டிங்க்கு என் கூட. ஆமாமா கூடயே கேள்விப்பட்டுருக்கேன். உட்காந்துப்பாங்க. நகர மாட்டாங்க. என்னாலயே யார் கூடயும் பேச முடியாது. ஓகே, ஓகே, ஓகே. ஜென்ட்ஸ் ஆர்டிஸ்ட் கூட பேச முடியாது. ஓகே. லேடீஸ் கூட தான் பேச முடியும். ஆ. அப்போ பக்கத்துலயே உட்காந்துருப்பாங்க. நம்ம பார்த்துட்டு பேசாம நெறைய ஹாய் சொன்னா கூட அம்மா நான் சொல்ல மாட்டேன். வணக்கங்கன்னு சொல்லிடுவேன். ஏன் நமக்கு வம்பு? ஓ! அம்மா இருக்கிறதுனால ஆமா, பயத்திலேயே அம்மா பேச இருக்கிறது மாட்டீங்க. பயம் வேற. ஓகே, ம். ஓகே. அதனாலயே பெருசா எந்த ஆக்டர்ஸ் கூடயும் பேசினது இல்ல இல்லையா? நான் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன் ஹஸ்பண்டோட. ஓகே, சோ ஓகே. அந்த இதுல நானு ஓகே. இதா இருந்தனால யாரோடையும் நான் சும்மா கூட பேச மாட்டேன். எதுக்கு ஓகே. ஏதாவது ரூமர் வந்துருமோ? இல்ல ம். எதுலயாவது போட்டுருவாங்களோன்னு கொஞ்சம் ம். பயம் எனக்கு வேற. ம். ஓகே, ஓகே, அப்போ ஓகே. வேற நாங்க 2 பேரும் நானும் எங்க ஹஸ்பண்ட் லவ் பண்ணிட்டு இருந்தபோது, ஏதாவது பேப்பர் போட்டு விட்டாங்க. அப்புறம் எங்க 2 பேருக்கு சண்டைக்கு வந்துரும். யாரு கூடயும் பேசுறது இல்ல. நம்ம லவ் பிரேக்கப் நம்ம ஆயிரக்கூடாது. லவ் பிரேக்கப் ஆயிடும். இல்ல ஓகே. போட்டுருவாங்கல்லம்மா. ம். கண்டிப்பா, ஏதோ ஒரு கண்டிப்பா. கிசு போட்டாங்கன்னா நம்ம ம். தல உருளும். ம். அதனால ம். யாரோடையுமே ஹாய், பாய் அவ்வளவுதான். யார்ட்டயும் பேசுறது அவ்வளோதான் கிடையாது. லிமிட். அதுவும் அம்மாவும் கூட இருந்தாங்க. அது ம். கொஞ்சம் இதா அம்மா இருந்துச்சு. எப்போவாவது சொல்லியிருக்காங்களா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு கசப்பான அனுபவங்கள் அம்மாவுக்கு நேர்ந்தது? அம்மாக்கு நடந்திருக்கலாம். ஆனா என்கிட்ட எதுவும் ஷேர் பண்ணிக்கிட்டது இல்ல. ஓகே. எல்லாருக்குமே இருக்கும்ல. ம். ஏதாவது நம்ம ஷூட்டிங் போற இடத்துல பின்னாடியே பேசுவாங்க. நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் சின்னதா போட்டிருப்போம். ம். ஏன்னா அப்ப அந்த அது டைம்ல சொல்லும்போது ரொம்ப நெறைய பிஸியா எனக்குள்ள ஹர்ட் ஆயிருக்கு. ஆனா அத நான் கண்டுக்காம விட்டுட்டேன். ஓ! உங்களையே ஆ கமெண்ட் இல்ல பண்ணியிருக்காங்களா? பின்னாடி கமெண்ட் பண்ணுவாங்கம்மா. நம்ம இப்ப ம். ஏதாவது ஊருங்களுக்கெல்லாம் போனோம்னா கொஞ்சம் இருக்கும். எல்லாமே இல்லாம இருக்காது யாருக்குமே. ஓகே, ஓகே. மேம் இவ்ளோ நேரம் வந்து உங்கள பத்தியும், அம்மாவ பத்தியும் நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உண்மையாவே ஒரு சினிமா லைஃப்ல வந்து எதுவுமே ஈஸி கிடையாது. கண்டிப்பா. டான்ஸா இருக்கட்டும், நடிக்கிறதா இருக்கட்டும். ஸோ இப்ப திரும்ப உங்களோட ரீஎன்ட்ரி வந்து நெறைய பேருக்கு வந்து ரொம்பவே ஹாப்பினஸ்ஸா இருக்கும். ஆ கண்டிப்பாம்மா. மறுபடியும் ஒரு பிக் ஸ்க்ரீன்ல வந்து உங்கள பார்க்கறதுக்காக நாங்களும் காத்துட்ருக்கோம். கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ரொம்ப நன்றிம்மா. நன்றி.